உங்க வாய்ஸ் கான்ஃபிடண்டா இருந்தா பீப்புள் ஆட்டோமேட்டிக்கலா அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிட்ச் லோவா கீப் பண்ணுங்க. அதாவது டீப் வாய்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இல்ல ஷேக்கியா ஹை பிட்ச்ல பேசுறீங்கன்னா பீப்புள் உங்க மேல டவுட் பண்ணுவாங்க. ஸ்மூதா பேசுங்க. ஹிஸ்ஸிங் பீட், அதே போல டங் ட்விஸ்டரை ட்ரை பண்ணுங்க. 3 ஃப்ரீ த்ரோஸ், அதே போல ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது போன்ற டங் ட்விஸ்டரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தினந்தோறும் ரிப்பீட் செய்யுங்க. வேர்பல் டிக்ஸை டெலீட் பண்ணுங்க. அதாவது லைக், யூனோ, ஃப்ரீக்வெண்டா இதை யூஸ் பண்ணீங்கன்னா லிசனர்ஸ்க்கு உங்க மேல ஒரு டவுட் ஏற்படும். ஷார்ட் சென்டென்ஸ் மற்றும் சிம்பிளான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஈஸிலி டைஜஸ்ட் ஆகுற மாதிரி இருந்தா ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதே போல பாசஸை மாஸ்டர் பண்ணுங்க. சைலண்டா நீங்க இருந்து ஒரு பாயிண்ட கொடுக்கும் போது அது ஸ்ட்ராங்கா மக்களோட மனசுல பதியும். அதே போல பிச்சும் டோனும் ரொம்பவே முக்கியமானது. எக்ஸைட்மெண்டா இருக்கீங்கன்னா உங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணுங்க. கம்ஃபர்டா இருக்கீங்கன்னா ஸ்லோ பண்ணுங்க. இன்னைக்கான டே 11 சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் 1 மினிட் இது போன்ற லவுடா பேசி அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. உங்களுடைய வால்யூம் பிச்சையும் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் மேற்கொள்ளுங்க. இரண்டாவது சேலஞ்ச், கான்வர்சேஷன்ல ஸ்லைட்டா டோனை சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது மக்கள் எப்படி உங்களுடைய டோனுக்கு ஏற்ப ரியாக்ட் பண்றாங்கன்றத அப்சர்வ் பண்ணுங்க. பீப்புள் ரியலா பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. உங்களுடைய வாய்ஸை நீங்க ரிஃபைன் பண்றதால உங்களுடைய வேர்ட்ஸ் அட்டென்ஷன் கிடைக்கும்.